இந்த அம்மாவோட குழந்தை. அட பதட்டப்படாம சொல்லுமா, என்னாச்சு உன் பொண்ணுக்கு? இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. நான் புறக்கடையில் விளையா இருந்தேன். திடீர்னு யார் சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வந்து பார்த்தா என் பொண்ணு. அம்மாடி, ஐயோ. சரி அழாம இருமா. ஏன் உன் பொண்ணை வீட்டுலாம் போயிருக்காது, குழந்தை தான் பயந்து எல்லாரும் ஓடி வச்சிருக்கோம், தேடிதான் பார்ப்போம், வாமா. இல்லங்க, இல்ல இல்ல இல்ல. என் பொண்ணு யாரையெல்லாம் தூக்கிட்டு போகல. அவ இங்கதான், இதுக்குள்ளதான் இருக்கா. அடி பாவி, இப்படி நேரம் அதை சொல்றதுக்கு? அப்ப யானை கத்துறனா உன் பொண்ணை பத்தி நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டேன். எப்ப நடந்துச்சு கூட தெரியாம இருக்க. அம்மா, என்ன பெத்தவளே, பயக்காதடி. ஐயோ, பேச்சு பூச்சி இல்லையே. ஏன் இப்படி தள்ளி உட்கார வைக்கிற? பயப்படாத, எதுவும் ஆகாது. ஏப்பா, யாராவது போய் நம்ம நாட்டை போய் கூப்பிடுறீங்களா? அவர் வந்தாதான் ஏதாவது செய்ய முடியும். அவர் என்ன பெரிய டாக்டரா? மனசு அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கலாமா? ஏதாவது செய்ய வேணாமா? சரி முனியா, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இதை ஏன் ஒரு பிரச்சனை நினைச்சு பயப்படுறீங்க? போன மாசம் கூட இந்த மாதிரி நடந்துச்சு. நான் தான் ஆளுன்னு எல்லா வேலையும் செய்யறேன், எனக்கு தெரியாதா? சரி, இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுக்கலாம். ஏன்னா காலமாக கேட்க தெரியாது பாரு. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்க. டம்ளர்ல பத்தாது, ஒரு சொம்பு நிறைய தாங்க. என்ன குடிக்கிறா? தெரியல, ஒரு கை இருந்தா கொடுங்க. பரவாயில்லப்பா, செம்மாடியா பண்றேன். பயப்படாம பிடிச்சு குடிமா, நாங்க இருக்கோம். வாங்கி குடிச்சிருச்சு. ஏப்பா, நாட்டாமை கூட்டாளத்துக்கு இப்படி நேரமா? யார் போனது? நம்ம ரொட்டி குமார் தான் போயிருக்கான். யாராவது வீட்டுல பிஸ்கட் வச்சிருக்கீங்களா? ஏயா, பிஸ்கட் சாப்பிட்ற நேரமா இது? ஐயோ, எனக்கு இல்லைங்க, கோதை கொடுக்கலாம்ல. இட்லி தாங்க இருக்கு. சரி, ஒரு இட்லி எடுத்துட்டு வா. அட குருமா, பசிக்கும் போது சாப்பிடலாம். பிச்சு பிச்சு கொடுப்பா, அப்பதான் சாப்பிட முடியும். யோ, என்ன விளையாடுறீங்களா? ஏய், என்ன ரொம்ப திட்டுற? எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியல, நீயே வந்து செய், நான் ஒதுக்கிறேன். எனக்கு தெரியாதுதான், ஆனா நீ செய்யறது சரியா போல. நீயும் செய்ய மாட்ட, தெரிஞ்சது செய்ய மாட்ட, வக்க போற நாய் மாதிரி. என்ன நான் நீங்கிற அவ்வளவுதான். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நீங்க சண்டை போட்டுட்டு நீங்க போட்டு கொள்ளாதீங்க. ஏமா நீ வேற வாய் கழுவி விட்டுற. சட், ஆளை அடிச்சுக்கினே. ஏன் முனியா, ஒரு லிட்டர் இருக்க, என்ன பண்ணலாம்? பந்தத்தை குறைச்சு கொடுப்போம். ஏப்பா, அறிவிக்கா சூடு தாக்குமா? பேசாம வத்தியம் கொடுக்கலாம், அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வத்தியம் கொஞ்சம் கையில் கொடுங்க. கயிறு அறுந்து முடிச்சுப்பா, ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. எல்லாம் வேலைப்பா, நம்ம நாட்டை வந்துட்டாரு. என்னம்மா நடந்துச்சு? குழந்தை வெளியில விளையாடிட்டு இருந்தா. நான் குழந்தையில விளையா இருந்தேன். யானை கத்ததை கேட்டுட்டு ஓடி வந்து தேடி பார்த்தா என் பொண்ணு. என் பொண்ணு. என் பொண்ணு. அழாதம்மா, எல்லாம் கேள்விப்பட்டு வரும்போது கலெக்டருக்கு ஃபோன் போட்டு தான் வந்தேன். அவர் ஏதாச்சும் கண்டிப்பா செய்வார். மறுபடியும் போட்டு போடுங்க, நேரம் போயிட்டே இருக்குல்ல. எனக்கு தெரியும்ல, நீ வாய் பண்ணிக்கிறது. ஹலோ, நான் நாட்டமா பேசுறேன். அதான் முதல்லயே சொன்னோம்ல, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பார்ட்டி முடியறதுக்குள்ள எல்லாமே கைவிட்டு போயிடும்ல. நாளை காலை வரைக்கும் தாங்காதுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. மறுபடியும் போடுங்க நாட்டாமையா. சே, சுச்சிடா. என்ன பண்ணலாம்? சரி, இனி அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏல, குழந்தை ஏதாவது பேசுனா? இல்லைங்க, ஒன்றும் கேட்கல. இட்லி தண்ணியெல்லாம் கொடுத்தோங்க. வத்தி கூட கொடுத்துருக்கோம். ஏண்டா முட்டா பயிலுங்க, மத்திய யாராவது போடுவீங்களா? யாராவது வயர் எடுத்துட்டு வாங்க, பல்பு போட்டா தெரியும். ஆஹா, நல்லா
எல்லாம் தூங்குறாங்க. காலையில பணம் போடுறதுக்கு ஜேசி வந்திருந்தான். நான் அவனை போய் கூப்பிட்டு வரட்டுமா? அவன் சாயந்தரமே சுந்தாரி மட்டையாயிட்டான். இந்த நேரத்துக்கு உயிரே போக எதிர்க்க மாட்டான். என்னப்பா சரி பண்ணிட்டியா? இது பத்துமா? சரி விட்டுதான் பார்ப்போம். கரெக்டுமே. என்னப்பா ஆச்சு? ஏரியா மொத்தம் தண்ணி கட்டாயிடுச்சு. இந்த இருட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில பார்க்கலாம். டாக்டர், என் குழந்தையை காப்பாத்துங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. தயவு செஞ்சு என் குழந்தையை காப்பாத்துங்க. கவலைப்படாத. இப்படிதான் பீகார்ல ஒரு குழந்தைய 2 நாள் கழிச்சு காப்பாத்தணும். நீ கவலையே படாதமா. கடவுள் இருக்க காப்பாத்து.